வணக்கம். மற்றுமொரு அறிவியல் தொடரிலே நாம் காண்கின்றோம். மிக்க மகிழ்ச்சி. இப்பொழுது நான் பார்க்கின்ற இந்த அறிவியல் தொடர் மிகவும் முக்கியமான ஒன்று. அதாவது தமிழர்களாகிய எங்கள் அனைவருக்கும் மிகவும் முக்கியமான ஒரு இடம்தான் இந்த குமரிக்கண்டம். இங்கேதான் மொழி பிறந்தது, இங்கேதான் கலை கலாச்சாரம் பிறந்தது, இங்கேதான் மனிதர்கள் பிறந்தார்கள் என்ற பல்வேறு கோட்பாடுகளை எமது அறிஞர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இது தமிழ் மொழி, தமிழ் மக்கள், தமிழ் கலாச்சாரம் என்ற அடிப்படையிலே இது பேசப்படுகின்றது. இங்கேருந்துதான் எல்லாம் இந்த பூமியிலே பரவியது என்ற அந்த கொள்கை, எமது அறிஞர்களுடைய அந்த கொள்கை. இது மிகவும் குழப்பமான ஒரு விடயம். காரணம், எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, பல விடயங்கள் தெளிவாக தெரியவில்லை. இதனாலே வெவ்வேறு வழியிலே தாம் அறிந்த விடயங்களை மையமாக கொண்டு வெவ்வேறாக சிந்திக்க வேண்டிய காரணத்தினாலே இது குழம்பி இருக்கின்றது. என்னுடைய பணி இங்கே இந்த குழப்பத்தை இல்லாமல் செய்வது, தகுந்த ஆதாரங்களோடு இந்த குழப்பத்தை இல்லாமல் செய்வதுதான் என்னுடைய நோக்கம். இங்கே அறிஞர்கள் தந்திருக்கின்ற கருத்துக்கள், எமது பழைய இலக்கியங்களிலே காணப்பட்ட கருத்துக்கள், அத்தோடு 19ஆம் 20ஆம் நூற்றாண்டிலே இந்த பூமியிலே வாழ்ந்த அறிஞர்கள், ஆய்வாளர்கள் குறிப்பிட்ட இந்த குமரிக்கண்டம், அதாவது லிமோரியா பற்றி குறிப்பிட்ட எழுதிய விடயங்கள், அத்தோடு இன்று எமக்கு வெளி உலகத்திலே இருந்து அறிஞர்களாலே கிடைத்திருக்கின்ற இந்த லெமூரியா பற்றிய விடயங்கள், இந்த மூன்றையும் சேர்த்து இந்த குமரிக்கண்டம் பற்றிய தெளிவை ஏற்படுத்துவதுதான் என்னுடைய நோக்கம். இது முதலாவது பாகம். இது நான் நினைக்கின்றேன் 4 அல்லது 5 பாகங்களாக விரிவடைந்து போகலாம். அதன் பின்னர் இந்த குமரிக்கண்டம் அமைதி பெற்றுவிடும், அங்கே குழப்பங்கள் இருக்க மாட்டாது என்று நான் எதிர்பார்க்கின்றேன். அதற்கு முன்னர் வழமை போல என்னுடைய காணொளிகளை ஒழுங்குமுறையாக பார்த்து கருத்து கூறி எம்மை ஊக்குவித்த அறிஞர்கள், ஆர்வலர்கள், நண்பர்கள் நான் நிறைய பேர் இருக்கின்றார்கள். அவர்களுடைய பெயர்கள் அனைத்தையும் நான் ஆவணப்படுத்த வேண்டும். இப்போதைக்கு ஒரு சிலருடைய பெயரை மட்டும் குறித்துவிட்டு நாங்கள் அப்பால் போகலாம். இந்த வகையிலே இங்கே பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்கள் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர். அவருக்கு இப்பொழுது டி லிட் என்ற அந்த அதி உயர்ந்த அந்த அறிவை அவர் பெற்றிருக்கிறார். அதுக்குரிய அத்தாட்சி பத்திரத்தை அவர் பெற்றிருக்கிறார். டி லிட் இன் லிட்ரேச்சர் என்ற அந்த கல்வி நிலை, அதி உயர்ந்த நிலை. அதுக்காக நான் அவருக்கு நன்றி கூற வேண்டும். கங்க்ராச்சுலேஷன் சார். அடுத்து நாங்கள் இங்கே காண்கின்றோம் எனது நண்பர் சட்டத்தரணி மாசுராமணி நலத்திரம் அவர்கள். அவர் இங்கே கனடாவிலே வசிப்பவர். அடுத்தவர் சிந்தனை பூக்கள் பத்மநாதன் அவர்கள், சிறந்த பேச்சாளர், நல்ல அறிவாளர். அடுத்து நாம் காண்கிற மகரகம, இலங்கையிலே உள்ள மகரகம ஆசிரியர் பயிற்சி கலாசாலையிலே சிரேஷ்ட விரிவுரையாளராக பணியாற்றுகின்ற முருகு தயாநிதி அவர்கள். அடுத்து பேராசிரியர் மோகனதாஸ் ராஜரட்னம், இலங்கையைச் சேர்ந்தவர். இறுதியாக விசு கணபதி பிள்ளை. பலர் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். கிழக்கு மாகாணத்திலே உள்ள பின்தங்கிய கிராமப்புறங்களில் உள்ள பாடசாலைகளில் கல்வி கற்கின்ற மாணவர்களின் கல்வியை மேம்படுத்துவதற்காக தன்னுடைய சொந்த செலவிலே பணிகள் செய்து வருகின்ற ஒருவர். இவர்கள் அனைவருக்கும் இந்த தருணத்திலே நான் நன்றி கூறிக்கொள்கின்றேன். அடுத்து நாங்கள் எமது விடயத்துக்கு வரலாம். இந்த குமரிக்கண்டம் ஒரு ஸ்பெகடி மெஸ் என்று நான் கூறுவேன். தீர்க்க முடியாத சிக்கல்கள் அங்கே இருக்கின்றன. இந்த சிக்கல்களை தீர்ப்பதற்கு நான் கையாள்கின்ற முறை ஆரம்ப காலத்திலே
கிரேக்கத்திலே வாழ்ந்த பிலோசபஸ் கையாண்ட முறை. பொருத்தமான கேள்விகளை கேட்டு அவற்றிற்கு சரியான விடைகளை காண்பதன் மூலம் அந்த பிரச்சனையை தீர்த்து கொண்டு போவது. அந்த அடிப்படையிலே கேள்விகளை கேட்டு அந்த கேள்விகளுக்குரிய விடைகளை நான் சொன்ன இந்த 3 இடங்களிலும் இருந்து இலக்கியங்கள், எழுத்தாளருடைய கூற்றுக்கள், வெளிநாடு அறிஞர்கள் சொன்ன, வெளியுலக அறிஞர்கள் சொன்ன விடயங்களில் இருந்து எடுத்து இந்த ஒவ்வொரு பிரச்சனையும் தீர்த்து கொண்டு போவது என்னுடைய முறை. இது எனக்கு உதவும் என்று நான் நம்புகிறேன். இது ஒரு மிகவும் பிரபல்யமான முறை. முதலாவது கேள்வி, 6வது கண்டம். அதாவது எமது பூமியிலே 6வது கண்டம் ஒன்று இருந்ததா என்ற கேள்வி. இது நீண்டகால கொண்டுவான காலத்திலே இருந்து 200 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் அப்படி ஒரு கண்டம் இருந்தது என்று எங்களுக்கு தெரியும். ஆனால் நாங்கள் இப்போது பேசுவது லெமூரியா என்று 19ஆம் நூற்றாண்டிலே அறியப்பட்ட கண்டம். அதை இப்பொழுது நாங்கள் குமரி கண்டம் என்று அழைக்கின்றோம். இதிலே நாங்கள் துணை கொள்வது, எமக்கு ஆதாரமாக கிடைப்பது இந்த வெளியுலக அறிஞர்கள் எமக்கு சொன்ன அறிவு. அவர்கள் கற்பித்த விடயங்கள் அனைத்தும் கண்டாக்ட் ரிப்போர்ட் என்ற பெயரிலே ஒழுங்குமுறையாக எழுதி ஆவணப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அனைவருக்கும் அது கிடைக்கும். இதிலே 710வது கண்டாக்ட் ரிப்போர்ட்டிலே இந்த லெமூரியா பற்றி பேசப்படுகின்றது. அந்த கற்றுக் கொடுத்தல் என்ற விடயத்திலே அவர்கள் இந்த பூமியிலே அடிக்கடி கண்டங்கள், லேண்ட்மாஸ் வருவதும் திரும்ப போவதும் அந்த நிகழ்வுகள் மிக நீண்ட காலமாகவே தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வந்திருக்கின்றது. இந்த விடயத்தை கற்றுக் கொடுப்பதற்கு அவர்கள் இந்த 6வது கண்டம் இருந்த விடயத்தை கற்றுக் கொடுப்பதற்காக காலங்களை கடந்து பயணம் செய்து, டைம் ட்ராவல் என்று சொல்வீர்கள், இது அவர்களுடைய டெக்னாலஜி, தொழில்நுட்பம் அவர்களுடைய அந்த பீம்ஷிப்பிலே இருக்கின்றது. வெளிமாயரை ஸ்பாத் என்பவர் அழைத்து கொண்டு 21,000 ஆண்டுகளுக்கு முன்னர் அந்த பூமியிலே எப்படி லேண்ட்மாஸ் இருக்கின்றன என்று காட்டியிருக்கின்றார். அப்பொழுது இந்த கண்டம் இருந்ததை அவர்கள் கண்டு அதை ஒழுங்குமுறையாக ஆவணப்படுத்தியிருக்கிறார்கள். அதோடு விண்டு விடவில்லை. அடிக்கடி இந்த கண்டத்திலே ஏற்படுகின்ற மாற்றங்கள் ஏற்படுகின்ற பொழுதெல்லாம் கொண்டு பார்த்திருக்கிறார்கள், அவரை காட்டியிருக்கிறார்கள். ஒரு 6-7 தடவை என்று நான் சொல்லுவேன். 9,000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 7,000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 5,000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 4,000, இப்படி பல தரமகள் அங்கே போய் இதை காட்டியிருக்கிறார்கள். படிப்படியாக இந்த கண்டம் அழிந்து போனதை அப்படியே பார்த்து, அந்த அடிப்படையிலே இங்கே ஒரு கண்டம் இருந்தது. இந்த கடைசியாக இந்த கண்டம் அழிந்தது இந்த அறிக்கையின்படி இன்றைக்கு 4,000 ஆண்டுகளுக்கு முன்னர். ஆகவே இந்த கண்டம் 4,000 ஆண்டு வரையும் அங்கே இருந்தது என்பதற்கு இது ஒரு கண்ணால் கண்ட சாட்சியம். இதை தவிர எங்களுக்கு வேறு சாட்சியங்கள் அவசியமில்லை. இருந்தாலும் பல ஆவணங்கள் எங்களுக்கு சாட்சியம் கூறுகின்றன. அந்த ஆவணங்களை நாங்கள் இதுக்கு துணையாக பார்க்கலாம். அடுத்து எங்களுக்கு கிடைப்பது இந்த இந்த ஸ்கால்டருடைய அந்த ஆய்வு அறிக்கை. அதாவது ஒரு குறிப்பிட்ட பிரைமேட், ஒரு குரங்கினம், ஒரு சிறிய குரங்கினம் இந்த பூமியிலே ஒரு 3 இடங்களிலே மட்டும்தான் வசிக்கிறது. இது ஆப்பிரிக்கா, மெடகாஸ்கர், இந்தியா. வேறு ஒரு இடத்திலையும் அது காணப்படவில்லை. இது அவருக்கு ஒரு அதிசயமான விடயமாக காணப்பட்டு அது மேலும் ஆராய்ந்து அதை ஒரு சயின்டிஃபிக் முறையாக ஒரு அறிக்கையை, ஒரு கட்டுரையை எழுதி அவர் ஒரு சயின்டிஃபிக் ஜேர்னலே 1760களிலே வெளியிட்டவர். த மேமல்ஸ் ஆஃப் மடகாஸ்கர் என்ற பெயரிலே. அந்த கட்டுரையிலே அவர் ஒரு கருத்து, ஒரு சஜெக்ஷன் ஒன்று செய்திருந்தார். இந்த மிருகம் இந்த 3 இடங்களிலே மட்டும் காணப்படுகின்ற காரணத்தினாலே இந்த 3 கண்டங்களும் லேண்ட்மாசஸ் ஒன்றாக இருந்திருக்க வேண்டும் என்று ஒரு கருத்தை, அதாவது இதை இணைக்கின்றதுக்கு ஒரு கண்டமாக இங்கே இருந்திருக்க வேணும் இந்த இடத்திலே, பசிபிக் சமுத்திரத்திலே என்று சொல்லி அந்த கட்டுரையிலே தன்னுடைய கருத்தை தெரிவித்திருந்தார். அந்த கருத்து விஞ்ஞான முறையாக செய்யப்பட்ட ஆய்வுகளின் மூலம் கண்ட கருத்து என்ற காரணத்தினாலே அதை அனைவரும் அப்பொழுது ஏற்றுக்கொண்டார்கள். அங்கே ஒரு கண்டம் இருந்தது இந்த புவிகளை இணைப்பதற்கு என்ற அடிப்படையிலே. அதையும் நாங்கள் ஒரு கருத்தாக ஏற்றுக்கொள்கின்றோம். அதுவும் எங்களுக்கு சொல்கிறது அங்கே ஒரு
கண்டம் இருந்தது. அந்த கண்டத்துக்கு அப்போது அந்த மிருகத்தினுடைய பேரின் அடிப்படையில் லெமூரியா என்றும் அவர் சொல்லியிருந்தார். அந்த லெமூரியா என்று அழைக்கப்படுகின்ற கண்டம் நாங்கள் கொண்டுவானா காலத்திலே காணப்பட்ட அந்த 6வது கண்டம் என்று நாங்கள் அடையாளம் காணலாம். அடுத்து மற்றொரு சாட்சியம் இங்கே சொல்லுபவர் ஹிஸ்டரி ஆஃப் கிரியேஷன் என்ற நூலை எழுதிய பயாலஜிஸ்ட், ஜெர்மன் பயாலஜிஸ்ட். அவர் ஏர்னஸ்ட் ஹெக்கல் என்று அறியப்பட்டவர். 1880 இந்த கட்டுரை அவருடைய நூலை எழுதினார். இந்த நூலிலே லெமூரியா, the first human to evolve from ancient லெமூரியா, அதாவது முதல் மனிதன் ஆரம்ப காலத்திலே இருந்து பரிணாம வளர்ச்சி அடைந்தது இந்த லெமூரியா என்று நாங்கள் அழைக்கப்படுகின்ற இந்த கண்டத்திலே தான். அதற்கு பிறகுதான் அந்த மனிதன் இங்கே பரிணாம வளர்ச்சி ஏனைய பூமியிலே உள்ள ஏனைய இடங்களுக்கும் பரவினார்கள் என்ற கருத்தை அந்த தன்னுடைய நூலிலே அவர் வெளியிட்டிருந்தார். இவர் மிகவும் பிரபல்யமான ஒரு ஆய்வாளர், பயாலஜிஸ்ட் என்ற காரணத்தினாலே அவருடைய கருத்து மிகவும் பெருமதி உடையதாக காணப்பட்டது. அடுத்து 4வதாக மற்றொரு சாட்சியம் எங்களுக்கு கிடைக்கிறது. இது ஒரு மிகவும் பிரபல்யமான ஒரு எழுத்தாளர், ஒரு ஹெலேனா என்று அழைக்கப்படுகின்ற ருஷ்யன் நாட்டைச் சேர்ந்த ஒரு பிலோசபர், 19ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியிலே வாழ்ந்தவர். அவர் ஒரு விசேடமான ஒரு மனிதன். ஒரு கேர்ள், ஒரு லேடி, ஹெலேனா என்று அழைப்பார்கள். அநேகமானவர் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இவர் ஒவ்வொரு எங்களோட பூமியிலே உள்ள நாடுகள் ஒவ்வொன்றுக்கும் பயணம் செய்து, பலமுறை பயணம் செய்து, முக்கியமாக அந்த கிழக்காசி நாடுகளிலே பலமுறை பயணம் செய்து, இந்த டிபெட், இந்தியா போன்ற நாடுகள், இலங்கைக்கும் பலமுறை வந்திருக்கிறார், கனடாவுக்கும் வந்திருக்கிறார். இங்கே உள்ள ரெட் பீப்புளோட ஆரம்ப அந்த இந்தியர்கள் அவர்களுடைய கலை கலாச்சாரங்களை படிப்பதற்காக, அறிவதற்காக அங்கே போய் அவர்களை கண்டு கதைத்து இந்த விவரங்கள் எல்லாம் சேகரித்து அவருடைய கலை கலாச்சாரம், பண்பாடுகள், பழக்க வழக்கங்கள் இவற்றையெல்லாம் சேகரித்து நூல்களாக எழுதி வைத்தார். நிறைய பெரிய நூல்கள், பெரிய வால்யூம்ஸாக எழுதி வர்றவர் அந்த காலத்திலே. அவர் இங்கே கூறுகின்றார், த தேர்ட் ரேஸ் ரோஸ் ஃப்ரம் லெமூரியா, 3வது அந்த இனம், மனித இனம் என்று குறிப்பிடுகின்றார். எதை குறிப்பிட்டார் என்று தெரியவில்லை. நான் அதை பற்றி உங்களுக்கு விளக்கம் சொல்வதாக இருந்தால், இந்த பூமிக்கு முதல் வந்தவர்கள், முதலில் உலகத்திலே இருந்து வந்தவர்கள் 3 இனத்தைச் சேர்ந்தவர்கள். நாங்கள் இனம் என்று சொல்வது அந்த சர்ம இனத்திலே தான் அவர்கள் இனங்களை பிரிக்கிறார்கள். எங்களைப் போல கோயிலே பூசை முடிக்கிறவர், கும்பிடுறவர் என்று வித்தியாசமான இல்லை. அவர்களுடைய இந்த கூற்றின்படி முதல் வந்தவர்கள், அந்த கண்டாக்ட் ரிப்போர்ட் 236 குறிக்கப்பட்டிருக்கின்றது. ரெட், பிரவுன் அண்ட் ஒயிட், இந்த 3 பேரும் தான் முதல் இங்கே பூமிக்கு வந்தவர்கள். அதற்கு பிறகு நிறைய பேர் வந்திருக்கிறார்கள், பல இன மக்களும் வந்திருக்கிறார்கள். டார்க் ஸ்கின் பீப்புள், டாவ், ஜாயன்ட், டைட்டான் என்ற வகையைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். அதிலே இந்த டாஃப் என்ற குறுமனிதர்கள், 40 சென்டிமீட்டர் உள்ள மனிதர்கள், அதாவது 1 அடியும் 4 அங்குலமும் உயரமான மனிதர்கள். இவர்கள் அனைவரும் அங்கே சனூரா லேக் என்ற ஜெர்மனிலே ஒன்று இருந்தது, இப்போ அந்த லேக் இல்லை. அந்த கரையிலே தான் அவர்கள் அனைவரும் குடியேறியிருந்தார்கள். அந்த 1 அடி 4 அங்குல உயரமான அந்த டாப்பி கால ஓட்டத்திலே அந்த லேக் தண்ணி நிரம்பி உடைந்து அது பரவிய பொழுது, வெள்ளம் வந்த பொழுது அந்த மனிதர்கள் அனைவரையும் அழித்து விட்டது. ஒரு தரம் பொழுது இல்லை. அதை தவிர வெவ்வேறு மனிதர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அதை இப்போது நான் இங்கே பேசவில்லை, நேரத்தை எடுத்து விடுவேன், அதை விட்டு விடுவோம். அவர் என்ன சொல்கிறார் என்றால், அந்த தேர்ட் ரேஸ் என்று குறிப்பிட்டது யார் என்று தெரியவில்லை. நிச்சயமாக கருப்பு, பிளாக் ஆகத்தான் இருக்க வேண்டும். என்ன காரணம் என்றால், இங்கே எனக்கு கிடைக்கின்ற வெளி உலகத்திலேருந்து கிடைக்கின்ற அறிக்கைகளின் எல்லாம் படி பார்த்தால், இங்கே அந்த லெமூரியாவிலே இருந்த கலாச்சாரம் பிளாக் சிவிலைசேஷன், அவர்கள் தான் அங்கே இருந்தவர்கள். இவர் தேர்ட் பீப்புள் என்று கூறுவது பிரவுனாக இருக்கலாமா என்று நான் பார்த்தால் அப்படி இருக்க முடியாது. அவர் என்ன அடிப்படையில் சொன்னார் என்று தெரியவில்லை. எனவே அவர் சொல்கிறார், இந்த 3வது இனம் இந்த லெமூரியாவிலே தான் பரிணாம வளர்ச்சி அடைந்தவர். அவர் கேகல் சொன்ன மாதிரி பரிணாம வளர்ச்சி அடைந்தது. அதற்கு பின்னர் அவர்கள் அங்கே இருந்து
அந்த கண்டம் இருந்த பகுதிகளில் எல்லாம் இந்த ஆஸ்திரேலியா, ரப்பா நோய் என்று அழைக்கப்படுகின்ற அந்த ஈஸ்டர் ஐலண்ட் போன்ற இடங்களில் எல்லாம் குடியேறினார்கள் என்ற கருத்தை அவர் தன்னுடைய நூல் ஒன்றிலே, த சீக்ரெட் டாக்ட்ரின் என்ற நூல் ஒன்றிலே அவர் எழுதி வெளியிட்டிருக்கிறார். இது ஒரு பெருமதியான ஆவணம். இவர் பெருமதியான ஒரு மனிதனும் கூட. ஆகவே அதற்கு ஒரு பெருமதி உண்டு. அவர் வெளியிட்டது 1888. அடுத்து ஐந்தாவதாக மற்றொரு ஆவணத்தை நாங்கள் இங்கே காண்கின்றோம். இது த சீக்ரெட் மேரேஜ் ஆஃப் எ ஹிந்து காடஸ் என்ற நூல். இந்த நூலை நான் படித்தேன். ஒரு விசேடமான ஒரு நூல். அதாவது இந்த நூலை எழுதுவதற்கு வில்லியம் ஹாமன் அவர்கள் 300க்கும் மேற்பட்ட சாய்த்துண நூல்களை அவர் பார்த்திருக்கிறார். அதாவது லெமூரியா என்று யாராவது இந்த பூமியிலே எழுதியிருந்தால் அது முழுவதையும் பார்த்தோமா எனக்கு தெரிகிறது. 350-60க்கும் மேற்பட்ட உஷா துணை நூல்கள். அது இந்த யூரோப்பிய மொழிகளிலே உள்ள நூல்கள் 264 பார்த்திருக்கிறார். 264 பல மொழிகளிலும் எழுதப்பட்டது. ஆங்கில மொழியில் உள்ள, தமிழிலே 71 நூல்களை பார்த்திருக்கிறார். சமஸ்கிருதத்தில் 25. இப்படி பல நூல்களை படித்து மிக நீண்ட காலத்துக்கு தயாரிக்கப்பட்ட எழுதப்பட்ட ஒரு நூல், த சீக்ரெட் மேரேஜ் ஆஃப் அ ஹிந்து காடஸ் என்ற நூல். இது 1946 வெளியிடப்பட்டது. இதிலே அவர் அந்த லெமூரியா இருந்ததை அவர் இங்கே ஆவணப்படுத்துகிறார். லெமூரியா கண்டம் ஒன்று இருந்தது என்று. அப்பொழுது அதுக்கு லெமூரியா என்ற பெயர் தான் இருந்தது. அந்த ஸ்கால்டருக்கு பின்னர் 1930 வரையும் அந்த பெயர் தான் வழக்கத்தில் இருந்தது. 1930க்கு பின்னர் தான் குமரி கண்டம் என்ற பெயரை அறிஞர்கள் அறிமுகப்படுத்தி அதை தங்களுடைய எழுத்துக்களிலேயும் ஆவணங்களிலேயும் இலக்கியங்களிலேயும் பதித்துக் கொண்டார்கள். இப்பொழுது அதுக்கு பெயர் குமரி கண்டம். அவை இது ஒரு பெருமதியான ஆவணம். அதுவும் நமக்கு உதவுகின்றது. இங்கே லெமூரியா 6வது கண்டம் ஒன்று அங்கே இருந்தது என்றதை நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு. அடுத்து மற்ற விடயங்கள் இது மட்டுமல்ல, பல நூல்கள் சொல்கின்றன. இங்கே 6வது பழம்பெரும் இலக்கியங்கள், கந்தபுராணம், சிலப்பதிகாரம், மணிமேகலை, இறையனார், அகப்பொருள் உரை, இது முக்கியமானது. நக்கீரர் செய்தது. இதிலே பழைய எங்களுடைய முச்சங்கங்களை பற்றிய முழு விவரங்களும் அநேகமாக இங்கே தந்திருக்கிறார். இவ்வாறான நூல்கள் எல்லாம் அங்கே கண்டம் ஒன்று, அங்கே ஒரு லேண்ட்மாஸ் இருந்ததை பேசுகின்றன. ஆகவே இவையெல்லாம் நமக்கு பெருமதியான ஆவணமாக நாங்கள் கொள்ளலாம். அடுத்து நான் அதிகம் போகவில்லை. இந்த 7வது முடித்து விடுகிறேன். நிறையவே உண்டு, அவசியமில்லை. இந்த கண்டம் ஒன்று இருந்தது என்றதை நிரூபிப்பதற்கு எந்தவித இதுக்கு மேற்பதிகம் ஒன்றும் தேவையில்லை என்று நான் கருதுகிறேன். அத்தோடு மேலும் பல தொடர் அறிக்கைகள் இந்த லெமூரியாவோடு சம்பந்தப்பட்ட பல்வேறு விடயங்களை பற்றி பேசுகின்றன. அதிலே நாங்கள் ஆவணப்படுத்துவதால் 727, 776, 799, 831 ஆகிய அறிக்கைகளை குறிப்பிடலாம். இவை மட்டுமல்ல, இன்னும் பல அறிக்கைகள் இதை பற்றி பேசுகின்றன. எங்களுக்கு அவசியமில்லை, இது எங்களுக்கு தேவைக்கு அதிகமானது. இவை இந்த விவரங்கள் தருகின்றது. ஆகவே இங்கே நாங்கள் இவ்வளவு நேரம் பார்த்தது குமரி கண்டம் என்று ஒன்று இருந்ததா, அதாவது 6வது கண்டம் ஒன்று இருந்ததா என்றதை பார்த்து நாங்கள் இங்கே இதை நிரூபித்திருக்கின்றோம். அங்கே இருந்தது. அதை பற்றி கேள்வி கேட்பதில் எந்தவித நியாயமில்லை, அவசியமும் இல்லை என்றதை நாங்கள் தெளிவாக இங்கே நிரூபித்திருக்கிறோம். சரி, அப்படி ஒரு கண்டம் இருந்தால் அது எங்கே இருந்தது என்று அடுத்த கேள்வியை நாங்கள் கேட்கின்றோம். இக்கண்டம் எங்கே அமைந்திருந்தது, எந்த இடத்திலே, பூவிலே? அது மிக முக்கியமான அந்த கேள்வி. இந்த கேள்விக்கு விடை காண்பதற்கு நாங்கள் அந்த கண்டாக்ட் ரிப்போர்ட் 710 தான் நாங்கள் நாடுகின்றோம். இதிலே மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் எந்த இடத்திலே அது எப்படி இருந்தது என்று. இதை தவிர வேறு ஆதாரங்கள் ஒன்றும் அவசியமில்லை. இந்த கண்டாக்ட் ரிப்போர்ட்டின்படி இந்த கண்டம் ஆப்பிரிக்காவின் தென்முனையிலே இருந்து கிழக்காக 140 கிலோமீட்டருக்கு அப்பாலும், இந்தியாவின் தென்கரையிலே இருந்து 50 கிலோமீட்டருக்கு அப்பாலும், ஆஸ்திரேலியாவின் கரையிலே இருந்து மேற்காக 80 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த கண்டம் அமைந்திருந்தது. அத்தோடு இந்த கண்டத்தை ஆகாயத்திலே இருந்து பார்க்கின்ற பொழுது ஒரு முக்கோண வடிவிலே இருந்தது என்றும் கூறுகிறார்கள். அதாவது ஆப்பிரிக்கா, இந்தியா,
ஆஸ்திரேலியா ஆகிய இந்த 3 பெருங்கண்டங்களையும் தொட்டு இந்த நாங்கள் இப்பொழுது கூறுகின்ற லெமூரியா என்ற இந்த 6வது கண்டம் இந்த பூமியிலே இருந்தது என்பதை இந்த அறிஞர்கள் தெளிவாகவே எங்களுக்கு கூறியிருக்கிறார்கள். இந்த விடயத்திற்கு இந்த இடத்திலே இப்போது நாங்கள் பார்க்கின்ற, அதாவது இந்து சமுத்திரம் இருந்த இடம், இப்போது அதை குமரி கடல் என்று கூறுகின்றோம். இப்பொழுது குமரி கடல் அமைந்திருக்கின்ற அதே இடத்தில் இந்த 6வது கண்டம் இருந்தது என்பது மிக தெளிவாகவே எங்களுக்கு தெரிகின்றது. அடுத்து நாங்கள் இந்த கண்டத்தின் பரப்பளவு எவ்வளவு என்று நாங்கள் பார்க்க வேண்டியதில்லை. அது ஆப்பிரிக்காவிலே இருந்து ஆஸ்திரேலியா வரை கிட்டத்தட்ட 6000 மைல்கள், 6600 மைல்கள் நினைக்கின்றேன், தெரியவில்லை. நாங்கள் பார்க்க வேண்டியது இந்த பாண்டிய நாடு இதில் இருந்திருந்தால் இந்த பாண்டிய நாடு இந்த கண்டம் முழுவதிலும் இருந்ததா அல்லது கண்டத்தின் ஒரு பகுதியில் இருந்ததா என்றுதான் நாங்கள் அறிய வேண்டும். அப்படி என்றால் தான் அந்த அழிவுகள் எவ்வாறு இங்கே நடந்தது என்றதை தெளிவுபடுத்த எங்களால் முடியும். ஆகவே அடுத்த கேள்வி, பாண்டிய நாட்டின் பரப்பளவு என்ன? ஒன்றில் முழு கண்டத்திலும் இருந்தால் அது இல்லையா என்று. இந்த கேள்விக்கு எங்களுக்கு விடை தருகிறது சிலப்பதிகாரம். கிறிஸ்துவுக்கு பின் 2ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த இந்த நூல் இங்கே கூறுகின்றது, கன்னியாகுமரிக்கு தெற்கே பஹ்ருலி நதி வரையும் பரந்து கிடந்த பாண்டிய நாட்டை கடல் கொண்டது என்று கூறுகின்றது. பஹ்ருலி என்பது பல துளி என்பதன் சுருக்கம். பஹ்ருலி பல துளி நதி. எவ்வாறு ஒரு நதி, அங்கே பல நதிகள் அங்கே இருந்ததை பேசுகின்றன இந்த இலக்கியங்கள். இது கன்னியாகுமரிக்கு தெற்கிலே, கன்னியாகுமரி ஒரு எல்லையாகவும் அங்கே பஹ்ருலி நதி ஒரு எல்லையாகவும் கொண்டு அதுக்கு இடையிலே தான் இந்த பாண்டிய நாடு இருந்தது என்று கூறுகின்றது. இது அதனுடைய அகலத்தை கூறுகின்றது, அதனுடைய விரிவு தெரியவில்லை, எவ்வளவு என்று தெரியவில்லை. அத்தோடு அதை கூறுகின்றது இது 700 கவடுகள் தூரத்தை கொண்டது. 700 கவடுகள் தூரத்தை கொண்டது என்று அதன் ஆசிரியர், அது குறை கொண்ட அடியார் உரை எழுதிய அடியார்க்கு நல்லார் அவர்தான் இதை கூறுகின்றார். இந்த விடயத்தை அது 700 கவடுகள் என்று சொல்லி, இந்த 700 கவடுகளின் தூரத்தை எங்களுக்கு தீர்க்கின்றது இந்த 15ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட தமிழ் நூல், ஒரு மேத்தமேட்டிக்கல் லிட்டரரி ஒர்க். அந்த கணித நூலிலே இந்த கணக்குகள் இருக்கின்றன, எவ்வாறு கணக்கெடுக்கிறது. அந்த கணக்கின்படி ஒரு கவடு என்பது 24,000 முழங்கள், அது கையால் எழுகின்ற அந்த அளவை முறை, அல்லது 33,000 அடிகள். இந்த 33,000 அடிகளும் 6.25 மைல் என்ற கணக்கை எங்களுக்கு தருகின்றது. அதற்கு பின்னர் நடந்து செல்வதற்கான காலம் எவ்வளவு என்றெல்லாம் இங்கே பார்க்கிறார்கள், அது அவசியமில்லை. ஆகவே இந்த கணக்கின் அடிப்படையிலே, அதாவது ஒரு கவடு 6.25 மைல் என்ற அடிப்படையிலே இந்த 700 கவடுகளும் 4,375 மைல்கள் அல்லது 7,041 கிலோமீட்டர் என்ற கணக்கை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம். ஆகவே பாண்டிய நாடு அந்த கன்னியாகுமரியிலே இருந்து பஹ்ருலி நதி வரையும் பரந்து இருந்தது. அதனுடைய தூரம் 4,375 என்று கூறப்படுகின்றது. இன்று நாங்கள் கன்னியாகுமரியையும் இலங்கையும் பார்ப்போமானால் அது அவ்வளோ தூரம் இல்லை, ஒரு 350 மைல்கள் அப்படித்தான் இருக்கு. 350 கிலோமீட்டர்ஸ் இல்லை 220 மைல், 350 கிலோமீட்டர் அல்ல 220 மைல்களாகும். நான் நினைக்கிறேன் அது கன்னியாகுமரியிலிருந்து இலங்கையை பூமியெல்லாம் தாண்டி பின்னாலே தெற்கிலே மிக நீண்ட தூரம் சென்றிருக்க வேண்டும் என்று நாங்கள் கொள்ளலாம். சரி, இப்பொழுது நாங்கள் இந்த பாண்டிய நாடு கன்னியாகுமரி மலைக்கும் பஹ்ருலி நதிக்கும் இடையிலே பறந்து கிடந்தது. அதனுடைய தூரம் 4,375 மைல்கள். இது பாண்டியர் ஆட்சி செய்த அந்த பூமி என்ற விடயத்தை நாங்கள் அறிந்து கொண்டோம். சரி, அப்போ இந்த குமரி கண்டம் என்ற பெயர் இதற்கு எவ்வாறு வந்தது என்று பார்ப்பது எங்களுக்கு பொருத்தமுடையதாக தேவையானதாக இருக்கும் என்று நம்புகிறேன். குமரி கண்டம் என்ற பெயர் பழைய தமிழ் இலக்கியங்கள் இதிலும் காணப்படவில்லை, ஒரு இடமும் இல்லை. அப்போது இது எவ்வாறு இந்த பெயர் வந்தது என்று பார்த்தால், ஒரு இடத்திலே அது கூறப்படுகிறது தமிழ் இலக்கியம் அல்ல, அது சமஸ்கிருத இலக்கியம். அது ஸ்கந்த புராணம். ஸ்கந்த புராணம் ஆரம்பத்திலே இந்த வடமொழியிலே தான் எழுதப்பட்டது. அதுக்கு பின்னர் கச்சியப்ப சிவாச்சாரியார் அதை தமிழிலே மொழிபெயர்த்து தந்தவர்.
அந்த கச்சியப்ப சிவாச்சாரியார் அதாவது அந்த தான் மொழிபெயர்க்கின்ற பொழுது வடமொழியிலே இருந்த குமரிக்கா காண்ட என்ற அந்த வார்த்தையை அவர் தமிழ் செய்திருப்பார் என்று நாங்கள் கொள்ள முடியும். ஆகவே அந்த ஸ்கந்த புராணத்திலே கண்ட அந்த குமரிக்கா காண்ட என்ற அந்த வார்த்தையை கச்சியப்ப சிவாச்சாரியார் தமிழிலே செய்கின்ற பொழுது குமரி கண்டம் என்று ஒரு தமிழ் மாற்றம் செய்திருப்பார் என்று கொள்வது நியாயமானது. இதை தவிர மற்றொரு கதையையும் அந்த அறிஞர்கள் அங்கே பேசுகிறார்கள். பாண்டு அப்படித்தான் நினைக்கிறேன் என்று ஒரு அரசன் இந்தியா முழுவதையும் ஆட்சி செய்தவன் பரதகண்டத்தை. அவனுக்கு பல ஆண்கள், 7 ஆண்கள், ஒரு பெண். அவன் தன்னுடைய பூமியை ஆண் மக்களுக்கு அங்கே பரதகண்டத்திலே இருந்த பூமியை ஆண் மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்து விட்டு இந்த கண்டத்திலே இங்கே இருந்த அந்த லேண்ட் அவருடைய இந்த 6வது இதிலே இருந்த பூமியை அவருடைய ஆட்சிக்குள்ளே இருந்ததை அவருடைய மகள் ஒரே மகளுக்கு கொடுத்தவர். அதனால்தான் அதுக்கு குமரி கண்டம் என்று பெயர் வந்தது என்று கூறுவார்கள். இது ஒரு புராணக்கதை இருக்கு. அந்த காலத்திலே எல்லாமே புராணக்கதை தான். எழுத்து அறிவு மக்களுக்கு வர முதல் அனைத்து விடயங்களையும் காதால கேட்டு வாயால சொல்லி வந்துதான் வந்தது வரலாறு தான். ஆனால் அதுகளுக்கு எந்த விதமான ஒரு ஆதாரமும் பொழுது இல்லை. அதனாலே சிம்பிளாக அது புராணக்கதை என்று சொல்வார்கள், பாட்டி கதை என்றும் சொல்வார்கள். இதை விட மற்றொரு நிகழ்வும் இங்கே நடந்திருக்கிறது. இந்த பூமியிலே நீண்ட காலத்துக்கு முன்னர் வெளி உலகத்திலே வாழ்ந்த ஒரு பகுதியினர், மிக உயர்ந்த டெக்னாலஜி அறிவை பெற்றவர்கள். அவர்கள் பூமிக்கு வந்து அவர்கள் ஒரு ஓரிய காஸ்ட், சண்டை செய்கின்ற ஒரு இனத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் இங்கே பூமிக்கு வந்து இங்கே பூமியிலே தங்களுடைய கலை கலாச்சாரங்களை நிறுவி இங்கே உள்ள மக்களுக்கு கொஸ்மோ பற்றிய அறிவை கற்றுக் கொடுத்தார்கள் என்று ஒரு கண்டாக்ட் ரிப்போர்ட் ஒன்று கூறுகின்றது. அந்த மனிதர்கள் பெண்கள். அது இந்த அளவுக்கு இங்கே ஒரு பெண் இருக்கின்றபடியால் இந்த அளவுக்கு பொருந்துமோ தெரியவில்லை. பெண் பெயர் ஒன்று உண்டு. அதுக்காக நான் இங்கே கூறினேன். இது எந்த அளவுக்கு பொருந்தும் உண்டு எனக்கு தெரியாது. கச்சியப்ப சிவாச்சாரியார் இந்த ஸ்கந்த புராணத்தை 15ஆம் நூற்றாண்டிலே மொழிபெயர்த்து தமிழிலே அந்த குமரிக்கா காண்ட என்ற சொல்லை குமரிக்கண்டம் என்று செய்தார் என்று நாங்கள் கருதுகிறோம். அப்படி இருந்தாலும் அந்த குமரிக்கண்டம் என்ற அந்த பெயர் தமிழிலே 15ஆம் நூற்றாண்டிலே அறிமுகப்படுத்தப்பட்டு விட்டது. முதல் செய்தவர் இந்த கச்சியப்ப சிவாச்சாரியார் தான். ஆனாலும் அது தமிழ் இலக்கியங்களில் வந்து சேரவில்லை. எந்த காரணமோ தெரியவில்லை. அதை பற்றி அப்போது தமிழ் அப்படி ஒரு கண்டம் இருந்தது, தமிழர் இருந்தார்கள் என்ற செய்திகள் பரவியிருந்தோ தெரியவில்லை. என்ன காரணத்தினாலேயோ அது தமிழ் இலக்கியத்திலே வந்து சேரவில்லை. அது நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு சொல்லை, அந்த குமரிக்கண்டம் என்பதுக்கு கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு சொல்லொன்றை விஜி சூரியநாராயண சாஸ்திரியார் அவர்கள் அவருடைய தமிழ் மொழி வரலாறு என்ற நூலிலே குறிப்பிட்டார்கள். அந்த சொல் குமரி நாடு என்ற சொல். இது 1903 அவர் அவற்றை நூலிலே தெரிவித்த விஷயங்கள். ஆயினும் கூட அது இலக்கியங்களில் ஏறவில்லை. அதுக்கு பதிலாக வேறு பல சொற்களை எல்லாம் அங்கே முன்மொழிந்திருக்கிறார்கள் பல அறிஞர்கள். இந்த குமரிக்கண்டம் என்ற சொல்லுக்கு பதிலாக உதாரணமாக 1912 சோமசுந்தர பாரதியார் அவர்கள் த லெமூரியா என்ற சொல்லுக்கு பதிலாக தமிழகம் என்று ஒரு சொல்லை அவர் கையாண்டார். அது மாத்திரமல்ல, வேறு பல சொற்களாலும் அந்த லெமூரியா அழைக்கப்பட்டிருக்கின்றது. பாண்டிய நாடு என்றது மிக பிரபலியமான நாடு. அடுத்தது பாண்டிய நாட்டை கடல் கொண்டது என்று கூட அங்கே சொல்லப்படுகின்றது சில பதியாத்திலே. அடுத்தது நாவலந்தீவு போன்ற பெயர்கள் எல்லாம் இந்த லெமூரியாவுக்கு பாவிக்கப்பட்டிருக்கின்றது. இவற்றையெல்லாம் தொடர்ந்து மிக நீண்ட காலத்துக்கு பின்னர் 1930களில் என்று நினைக்கின்றேன், அந்த காலத்தை தொடங்கிய அந்த காலத்தை அண்டிய காலங்களிலே பிறகுதான் இந்த லெமூரியா என்ற பெயருக்கு பதிலாக குமரிக்கண்டம் என்ற சொல் நிரந்தரமாக தமிழ் இலக்கியங்களிலே இடம் பிடித்து கொண்டது. அதற்கு பின்னர் அனைத்து அறிஞர்களும் அதை பற்றி பேசுகின்ற பொழுது குமரிக்கண்டம் என்றே பேசத் தொடங்கினார்கள். அதற்கு மற்றொரு காரணம், இந்த லெமூரியா என்ற கோட்பாடு கைவிடப்பட்டு விட்டது. அதாவது அது சயின்டிஃபிக் முறையாக நிரூபிக்கப்பட்டிருந்தாலும் கூட
கண்டங்கள் நகர்வதற்கு வேறு காரணம் ஒன்று உண்டு என்று பின்னர் அறியப்பட்டது. அதாவது டெக்டானிக் பிளேட்களினுடைய அசைவுகள், நிலத்தகடுகளின் அசைவுகள் இந்த கண்டங்களை இடத்துக்கிடம் மாற்றுகின்றன என்ற அந்த விஞ்ஞான விடயம் பின்னர் அறியப்பட்ட பின்னர் இந்த லெமூரியா கண்டம் என்ற அந்த கோட்பாடு கைவிடப்பட்டு விட்டது. அதைத் தொடர்ந்து தமிழறிஞர்கள், அலுவலர்கள் இந்த குமரிக்கண்டம் என்ற பெயரை அந்த ஸ்கந்த புராணத்திலே இருந்த அதே பெயரை அவர்கள் பின்தொடர்ந்தார்கள். அது அனைவரிடத்திலேயும், அது இலக்கியங்களிலேயும் அது இடம் பிடித்து கொண்டது. சரி, நாங்கள் அடுத்த கேள்வியை போலாம். 5வது கேள்வி, அப்படியானால் இந்த நாட்டை ஆட்சி செய்தவர்கள் யார் என்ற கேள்வி. அங்கே ஒரு நாடு இருந்திருக்கிறது, இதை பற்றி பேசுகிறார்கள், பாண்டியருடைய நாடு அப்படின்னு நம்பிச்சார்கள். அவர்கள் யார் என்ற விஷயத்தை நாங்கள் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். அதற்குரிய கேள்வியை நாங்கள் கேட்கின்ற பொழுது இதற்கு பதில் சொல்கிறார் இறையனார் அகப்பொருளுக்கு உரை கூறிய நக்கீர். 8ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டை கிறிஸ்துக்கு பின் சேர்ந்தவர். அவர் எதற்கு கூறுகின்றார் என்றால், பாண்டிய மன்னர்கள் இந்த நாட்டை, இந்த லெமூரியா குமரிக்கண்டத்தை, இப்போது நாங்கள் லெமூரியா விட்டு விடுவோம், நாங்கள் குமரிக்கண்டத்துக்கு வந்துவிட்டோம், இந்த குமரிக்கண்டத்தை 10,000 ஆண்டுகள், வேறு அவர்கள் தன்ற கணக்குகள் இங்கே எடுக்கின்றது, 10,000 ஆண்டுகள் ஆட்சி செய்தார்கள் என்று அவர் கூறுகின்றார். அவை அவருடைய கூற்றின்படி அந்த குமரிக்கண்டம் பாண்டிய நாடு பாண்டியர்களாலே 10,000 ஆண்டுகள், ஏறக்குறைய 10,000 ஆண்டுகள் ஆளப்பட்டது, அவர்கள் பாண்டியர் ஆட்சி செய்தார்கள் என்று நாங்கள் அறிகிறோம். அது மாத்திரமல்ல, மற்றொரு ஆவணம் அடியார்க்கு நல்லார் அங்கே கூறுகின்றார். அந்த சிலப்பதிகாரத்திலே அந்த பாண்டியர்கள் தங்களுடைய நாட்டை, பாண்டிய நாட்டை 49 டெரிட்டாரிஸ் பெரும்பாகங்களாக வகுத்து, அதிலே அந்த ஒவ்வொரு பெரும்பாகத்தையும் 7 சிறுபாகங்களாக பிரித்து, அந்த ஒவ்வொரு 7 சிறுபாகத்தையும் மேலும் 7 சிறுபாகங்களாக பிரித்து ஆட்சி செய்தார்கள் என்று அடியார்க்கு நல்லார் எங்களுக்கு இதை கூறுகின்றார் இந்த சிலப்பதிகாரத்திலே, சிலப்பதிகார உரையிலே. அப்போது நாங்கள் அறிகின்றோம், பாண்டிய நாடு அங்கே இருந்தது, அதை பாண்டியர்கள் 10,000 ஆண்டுகள் ஆட்சி செய்தார்கள். அந்த நாட்டை அவர்கள் 49 டெரிட்டரிஸ்களாக பிரித்திருந்தார்கள். ஒவ்வொன்றையும் 7 பிரிவுகள் கொண்ட 7 பிரிவுகளாக சிறிதாக வகுத்திருந்தார்கள் என்ற செய்திகளை இங்கே நாங்கள் அறிகிறோம் இந்த 2 இலக்கியங்கள் ஊடாகவும். அதாவது இறையனார் அகப்பொருளுரை 1, அடுத்தது சிலப்பதிகாரம். இந்த 2ம் இந்த விவரங்களை எங்களுக்கு தருகின்றது. அது மட்டுமல்ல, அந்த 7 சிறுபிரி, ஒவ்வொன்றும் 7 கொண்ட 7 சிறுபிகள் பெயர்களையும் அடியார்க்கு நல்லார் இங்கே தந்திருக்கின்றார். அவற்றை நீங்கள் காணலாம். அந்த 7 தெங்கு நாடு, தென்னமர நாடுகள் 7, அப்படி 7 மதுரை நாடு, மாஞ்சோலைகளை கொண்ட நாடுகள் 7. அதுபோன்று 7 முன்பாலை நாடு, 7 பின்பாலை நாடு, 7 குன்ற நாடு, 7 குணகரை நாடு, 7 குறும்பனை நாடு என்று 7 அழகாக வைத்து 49 நாடுகள் பாண்டியருடைய நாடுகள். அது லெமூரியா என்று அழைக்கப்பட்ட குமரிக்கண்டத்திலே இருந்தது. அதனுடைய தூரம் அதாவது கன்னியாகுமரியிலே இருந்து பகுருளி ஆறு வரையும் அது 4,375 மைல் தூரத்தை கொண்டது என்ற விடயங்கள் அனைத்தையும் நாங்கள் இப்பொழுது பார்த்திருக்கிறோம். இதற்குரிய தகுந்த சாட்சிகளை நாங்கள் கண்டோம். இதன்படி இவை எல்லாம் இங்கே இருந்தது என்று ஆகின்றது. இதை தவிர வேறு இதுக்கு எதிராக ஒன்றுமில்லை. இதுதான் இதனுடைய முடிவு என்று நாங்கள் அறிகின்றோம். சரி, இப்போ எல்லாம் நாங்கள் பார்த்து விட்டோம். பாண்டியர்கள் நாடு அவர்கள் ஆண்டார்கள். இப்போது அங்கே வசித்தவர்கள் யார் என்று நாங்கள் பார்க்க வேண்டும். தமிழர்களா இல்லையா, வேறு மொழி பேசுகிறவர்களா தெரியவில்லை. அதுக்குரிய கேள்வியும் அங்கே வாழ்ந்தவர்கள் யார் என்ற கேள்வி. இந்த கேள்விக்குரிய விடையை நாங்கள் குமரிக்கண்டத்திலே காணலாம். பல ஆவணங்களிலே உண்டு. இந்த சிலப்பதிகாரம் என்ன சொல்லுகிறது என்று நாங்கள் பார்ப்போம். இந்த சிலப்பதிகாரம் சொல்லுகிறது, குமரிக்கண்டத்திலே பாவேரியன் வாழவில்லை. அது ஏன் அப்படி நெகட்டிவாக சொன்னார்கள் என்று தெரியவில்லை. யார் வாழ்ந்தார்கள் என்று சொல்லலாம். அது சொல்லாமல் பாவேரியன் வாழவில்லை, அங்கே வாழ்ந்தவர்கள் ஆரியர்கள் என்று கூறுகின்றது. அதாவது ஆரியர்கள் என்பவர்கள் பிராமணர்கள். இந்த பிராமணர்கள் பாவேரியன் அல்ல. பாவேரியன் என்றால் என்ன? அறிவற்றவர்கள் அல்ல, நாங்கள் காட்டுமிராணி என்று கூட சொல்லுவோம்.
அவர்கள் அங்கே வாழவில்லை. அங்கே வாழ்ந்தவர்கள் எல்லாம் ஆரியர்கள். அப்போ ஆரியர்களை ஆட்சி செய்தவர்கள்தான் இந்த பாண்டிய மன்னர்கள். சாதாரண மக்களை அவர்கள் ஆளவில்லை என்ற கருத்து இங்கே காணப்படுகின்றது. இந்த கருத்தை த சீக்ரெட் மேரேஜ் ஆஃப் ஹிந்து காடஸ் என்ற அந்த நூலும் ஆமோதிக்கிறது. இங்கே சிலப்பதிகாரம் சொல்லுகிறது பாண்டிய நாட்டில் முதலாம் இரண்டாம் தமிழ்ச்சங்கங்கள் இருந்த இடத்தை பற்றி தான் அவர் பேசுகிறார். இங்கே சீக்ரெட் மேரேஜ் சொல்லுகிறது மூன்றாவது தமிழ்ச்சங்கம் மதுரையை பற்றி பேசுகிறது. அவ்வாறு பேசுகின்ற பொழுது அங்கே சொல்லுகிறார், இந்த சீக்ரெட் மேரேஜ் ஹாமன் பாண்டிய நாடு மூன்றாவது தமிழ்ச்சங்கத்திலே அங்கம் வகித்த 3 பாண்டிய அரசர்களும் ஏனைய அனைத்து பாயட்ஸ் அறிஞர்களும் அனைவருமே மூற்றல் என்று சொல்கிறார். மூற்றல் என்றால் அழிந்து போபவர்கள் என்று ஒரு கருத்தம். அது இன்னத்துக்கு அந்த காலத்தில் அப்படியான சொற்கள் பாவனையில் இருந்திருக்கிறது. மூற்றல் இம்மூற்றல் என்ற சொற்கள் எல்லாம் பவத்திருக்கிறார்கள். எல்லாருமே மூட்டல் தான். இந்த பிரபஞ்சமே மூட்டல் தான். பிரபஞ்ச விதிகளுக்கு அமைய அங்கே 2 விஷயங்கள் அழிவதில்லை. அதை தவிர அனைத்துமே பிரபஞ்ச விதிகளுக்கு அமைய எல்லாருமே அழிகிறதா. இந்த எனர்ஜியும் அந்த நியூக்ளியர் எனர்ஜியும் எனர்ஜி பீட்டர்ஸ் என்ற இந்த 2 அம்சங்களும் அழிவதே இல்லை. அதை தவிர எல்லாமே அழிகிறது. அதுக்குள்ளே இம்மோட்டல் என்று சொல்றதில் எந்த வித நியாயமும் இல்லை. நான் நினைக்கின்றேன் இந்த வெளியுலக அறிஞர்கள் அழியாதவர்கள் இறப்பாதவர்கள் என்ற ஒரு கற்பனையான எண்ணம் அவர்களுக்கு இருந்திருக்க வேண்டும். அதை பற்றி தெரியவில்லை. அனைவரும் மனிதர் என்ற இனத்துக்குள்ளாம் வருகிறார்கள். மனிதர்கள் எல்லாம் கிமனாய்ட்ஸ் என்றுதான் அந்த இனத்துக்குள்ளாம். அவர்கள் தான் பூமியிலேயே இல்லை, கிரகங்களிலே இல்லை, இந்த பிரபஞ்சங்களிலேயே மிக உயர்ந்த உயிரினம். ஆனால் வயதில்லையை பொறுத்தவரையிலே வித்தியாசமாக உண்டு. மனிதர் என்று சொல்கின்ற அந்த இதுக்குள்ளே வரவர்களுடைய ஆக குறைந்த வயதில் 1000 ஆண்டுகள். ஆனால் நாங்கள் அதுக்குள்ளே வரவில்லை, நாங்கள் அதுக்குள்ளே இல்லை. காரணம், நாங்கள் மனிதர் பூமியிலே வாழ்கின்ற மனிதர்கள் செய்யப்பட்டவர்கள், ஆக்கப்பட்டவர்கள். டிஎன்ஏயிலே மாற்றம் செய்து அந்த சைரஸ் கிரகத்திலே உள்ள அறிஞர்கள் தங்களுடைய யுத்தங்களை செய்வதற்காக ஆக்கப்பட்ட யுத்த வீரர்கள் தான் நாங்கள். எங்களுடைய பரம்பரை நாங்கள் தான். நாங்கள் பூமியிலே வாழ்கின்ற அனைவருமே தான். அவர்கள் அவ்வாறு செய்கின்ற பொழுது எங்களுடைய மனித அறிவை, மனித பண்புகளை எடுத்துவிட்டு யுத்த வைத்தியத்துக்குரிய பண்புகளையும் பண்பாடுகளையும் அக்ரஷன் போன்றதுகளையும் மேலதிகமாக பூத்தி வயதிலேயே 100ஆக குறைத்து படி செய்தவர்கள். இந்த மனிதர்கள் அவருடைய யுத்தத்துக்காக அங்கே சைரஸில் இருந்தவர்கள், யுத்தம் செய்தவர்கள். கால ஓட்டத்திலே இவர்கள் ஒரு விதமான சட்டத்திட்டங்களையும் ஒழுங்குகளையும் மதியாமல் நடந்து சனங்களையும் கண்டபடி பெருக்கி ஒரு அலோலகலோலப்படுத்த துவங்கி விட்டார்கள் அந்த கிரகத்தை. இப்போ விரலை வச்சு அடக்கி செய்வது கஷ்டமான காரியம். அவருடைய பார்வையிலே இந்த மனிதர்கள் போகிற போக்கை பார்த்தால் எங்களையும் அழித்து எங்களுடைய வம்சாவளியுமே இனத்தையுமே அழித்து விடுவார்கள் போல கிடக்கு. அப்படித்தான் அவருடைய நோக்கமும் அவருடைய நடத்தையும் அப்படித்தான் இருக்கிறது என்று அறிந்து அவர்கள் இவர்களை எல்லாம் அழித்து விடுவதற்கு ஒரு திட்டத்தை இவர்கள் தயாரித்திருந்தார்கள், அந்த சைரஸ் கிரகத்தில் உள்ள அறிஞர்கள். இதை அறிந்து கொண்ட இந்த மனிதர்கள் அங்கே தமக்கு உதவக்கூடிய மற்ற மனிதர்களுடைய உதவிகளையும் எடுத்துக்கொண்டு ஆகாயமானங்களையும் பெற்றுக்கொண்டு மில்லியன் கணக்கிலே அங்கிருந்து வெளியேறினார்கள். மிக நீண்ட காலத்துக்கு இதுதான் நடைபெற்றது. இது ஒரு பெரிய கதை. இதை நீங்கள் முழுமையாக அறிய வேண்டுமாக இருந்தால் என்னுடைய அந்த சைரஸ் அகதிகள் என்ற அந்த 3 காணொளியும் இங்கே உண்டு. யூடியூபிலே நீங்கள் பார்க்கலாம். தெளிவாக அதை பற்றி பேசியிருக்கிறேன். யார் யார் வந்தவர்கள், இங்கே வந்தவர்கள் எப்படி பூமிக்கு வந்து சேர்ந்தார்கள் என்ற விடயங்கள், பெலோனா கிரகத்தை பற்றிய விடயங்கள், அதை இந்த மனிதர்கள் அழித்து விட்ட எல்லாமே இங்கே உண்டு. நீங்கள் அதை கேளுங்கள். சரி, இது இங்கே நான் வெகு தூரத்துக்கு போய்விடுவேன். நிப்பாட்டி விட்டு நாங்கள் பார்ப்போம். இந்த ஹிந்து காடஸ் என்ற இந்த நூல், அது 3வது தமிழ்ச்சங்கத்தை பற்றி பேசிய நூல். அதில் தான் அங்கே வாழ்ந்தவர்கள் அனைவருமே மூற்றல்ஸ் என்று கூறுகின்றது. இனி இறுதியாக 7வது கேள்விக்கு நாம் வந்திருக்கிறோம். இது கடைசி கேள்வி. இந்த கேள்வியோடு இதை பிடித்து விடலாம் என்று நீண்ட தூரம் போய்விட்டோம். பூமியில் மூத்த குடி தமிழர் என்ற அந்த கேள்வி, இந்த விஷயத்தை எங்களை அறிஞர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அதையும் ஒரு தூரம் பார்த்துவிட்டு நாங்கள் இதை ஒரு முடிவுக்கு கொண்டு செல்லலாம். அதாவது, பூமியில் வாழும் அனைத்து மனிதர்களுக்கும் மூதாதையர்கள் குமரி கண்டத்தில் வாழ்ந்த தமிழர்களே என்ற ஒரு கோட்பாடு. இந்த கோட்பாட்டை முன்வைத்தவர் சூரிய நாராயண சாஸ்திரி அவர்கள் 1903.
அனைத்து மனிதர்களுக்கும் முதல் மனிதர் தமிழர்கள் தான். அவர்கள் இந்த கண்டத்திலே குமரிக்கண்டத்திலே வாழ்ந்தவர்கள் என்ற கருத்தை அவர் முன்வைத்தார். அந்த கருத்து பின்னர் எம்எஸ் பூர்ணலிங்கம் பிள்ளை, மறைமலை அடிகள், ஆப்ரஹாம் பண்டிதர் போன்ற அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர்கள் எழுத்துக்களிலும் அவருடைய ஆக்கங்களிலும் இந்த சொல்லை இந்த விஷயத்தை பரப்பிக் கொண்டிருந்தார்கள். அத்தோடு அது நின்றுவிடவில்லை. மேலும் 1917 ஏப்ரஹாம் பண்டிதர் அவர்கள் மனித சமுதாயத்தின் பிறப்பிடம் இந்த குமரிக்கண்டம் தான். அது லெமூரியான் இருந்தது. 1930 வரையும் லெமூரியான் பேர் தான் பாவித்தார்கள். இந்த லெமூரியா தான் இது. அது மட்டுமல்ல, அனைத்து மொழிகளுக்கும் முதல் மொழி தமிழ் என்ற கருத்தையும் இவர் முன்வைத்தார். இந்த ஏப்ரஹாம் பண்டிதர் அவர்கள் 1917 இந்த கருத்து தமிழ்நாட்டிலே உள்ள அனைத்து பாடசாலைகளிலும், குறிப்பாக உயர் பாடசாலைகளில் உள்ள பாடநூல்களில் எல்லாம் சேர்த்து கொள்ளப்பட்டிருந்தது. அதாவது மனித சமுதாயத்தின் பிறப்பிடம் இந்த லெமூரியா, தமிழ் மொழிதான் அனைத்து மொழிகளுக்கும் முதல் மொழி என்ற இந்த கருத்துக்கள். அத்தோடு எம்எஸ் பூர்ணலிங்கம் பிள்ளையவர்கள் அத்தோடு நின்று விடாமல் குமரிக்கண்ட அழிவிலே இருந்து தப்பி வெளியேறிய தமிழர்கள் முகஞ்சதாரோ, கரப்பா ஆகிய இடங்களெல்லாம் குடியேறி அங்கெல்லாம் தமது கலை, கலாச்சார, மொழியெல்லாம் பரப்பியிருந்தார்கள் என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்திருந்தார். இந்த எம்எஸ் பூர்ணலிங்கம் பிள்ளை அவர்கள் இது இறுதியாக நாங்கள் இங்கே காணுகின்ற இந்த குமரிக்கண்டம் பற்றிய இந்த விடயங்கள், இதுவரை நாங்கள் பார்த்த விடயங்களை நாங்கள் பார்ப்போமானால், குமரிக்கண்டம் ஒன்று இருந்தது. அதிலே மனிதர் வாழ்ந்தார்கள். அதை ஆட்சி செய்தவர்கள் பாண்டியர்கள். அவர்கள் 10,000 ஆண்டு ஆண்டார்கள். அவர்கள் தங்களோட பூமியை 49 டெரிட்டரிகளாகவும் மற்ற 7 சிறு சிறு ஆண்டார்கள். அங்கே வாழ்ந்தவர்கள் வியாபாரியன் அல்ல, அங்கே வாழ்ந்தவர்கள் ஆரியர்கள் என்ற விடயங்கள் அனைத்தையும் நாங்கள் கண்டதோடு இங்கே அந்த குமரிக்கண்டத்திலே தான் முதல் மனிதர்கள் உருவானார்கள். அது பிறகுதான் ஏனைய இடங்களெல்லாம் குடியேறினார்கள், பரப்பினர். அங்கே வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். தமிழ் மொழிதான் முதல் மொழி, தமிழ் கலாச்சாரம் தான் முதல் கலாச்சாரம். இந்த பூமிக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்த தமிழ்மொழி தான் முதல் மொழி என்றெல்லாம் பேசி இங்கேருந்து வெளியேறிய மக்கள் பல்வேறு இடங்களிலும் குடியேறி, முகஜிதார, கரப்பாகெல்லாம் குடியேறி தங்களுடைய கலை கலாச்சாரங்கள் எல்லாம் பரப்பியிருந்தார்கள் என்ற கோட்பாடுகளெல்லாம் நாங்கள் அறிந்து கொண்டோம். இத்தோடு இந்த குமரிக்கண்டம் என்ற தொடரை நான் ஒரு முடிவுக்கு கொண்டு வருகின்றேன். இது முதலாவது பாகம். நான் முன்னர் குறிப்பிட்டது போன்று இது 4 அல்லது 5 பாகங்களாக வளர்ந்து செல்லும். இந்த 5 பாகங்களும் முடிந்த பிறகு குமரிக்கண்டத்திலே இருந்த சலையலப்பு, கொந்தளிப்பு எல்லாம் நின்று குமரிக்கண்டம் அமைதி பெற்றுவிடும். அது அனைத்து நாங்கள் இதுவரையும் விடை காணாதிருக்கும் அனைத்து கேள்விகளுக்கும் தகுந்த ஆதாரங்களோடு உங்களுக்கு இங்கே விடை கிடைக்கும். அதற்கு பிறகு குமரிக்கண்டத்தை பற்றிய பெரிய பிரச்சனை ஒன்றுமே இருக்காது. நீங்கள் மகிழ்ச்சியாக அதை தொடரலாம் என்ற அந்த உறுதிமொழியோடு நான் இந்த நிகழ்வை, நீங்கள் பொறுமையோடு 40 நிமிஷத்துக்கு மேல் போய்விட்டது, கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி கூறுகிறேன். அடுத்த மாதம் அடுத்த 2வது பாகத்தை உங்களுக்கு தருவரையும் உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். வணக்கம்.